இந்த உலகத்திலே அதிக சக்தி வாய்ந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பணத்தினால வரக்கூடிய பிரச்சனை, காலையிலே வந்து சமையல்லேருந்து வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சுட்டு, அது போக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய பார்த்துக்கிறது, இது மட்டும் இல்லாமல் வெளியில் மற்றவங்க ஒவ்வொரு விதமாக பேசக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து தாங்கிட்டு, அதெல்லாம் தாண்டி தன்னோட வேலைகளையும் வந்து பார்த்துட்டு குடும்பத்துக்காக, குடும்பத்தோட நிம்மதி, சந்தோஷத்துக்காக தன்னோட சந்தோஷங்களே நிறையா வந்து அர்ப்பணிச்சு வாழக்கூடிய பெண்கள் தாங்க உண்மையிலே சக்தி வாய்ந்த பெண்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளோட பிரச்சனைகள கண்டு துவண்டு போறோம் அப்படின்னா, நம்மள மோட்டிவேட் பண்ண யாராவது இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே தான் மோட்டிவேட்டட் பெர்சன். இதுவரைக்கும் நீங்க வந்து வீட்லயே தான் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தி வந்து உங்கள நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இனிமேல் வந்து அந்த மாரி நினைக்காதீங்க. என் குடும்பத்த உயர்த்த, என் குடும்பத்த நல்வழிப்படுத்த ஒவ்வொரு நாளும் நான் என்னோட முயற்சிய கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களுமே சாதனையாளர்கள் தானே! இத விட பெருமையான விஷயம் வேற என்ன இருக்கு? நம்ம படுற கஷ்டத்துல நம்ம வீட்ல உள்ளவங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதில மத்தவங்க எங்கங்க புரிஞ்சுக்க போறாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அதுக்காக நீங்க வந்து உங்கள நீங்களே வந்து தாழ்த்திக்காதீங்க. உங்கள நீங்க வந்து உயர்வா நினைங்க. இருக்கிற நேரத்த சரியா பயன்படுத்துங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில உங்களுக்கான ஒரு சிறு சிறு முயற்சிகள வந்து செஞ்சு, உங்களுக்கான ஒரு அடையாளத்த வந்து உருவாக்குங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் உங்கள புரிஞ்சுப்பாங்க.